பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதை பார்க்குற ஒருவருக்கும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக தேவன் இன்று இதை காண்கின்ற யாராக இருந்தாலும், அன்பு சகோதர சகோதரிகள் இருந்தாலும், பெரியவர்களாக மூப்பர்களாக இருந்தாலும், சிறு குழந்தைகளாக இருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலும், தேவனை அறியாதவர் இருந்தாலும், இன்று கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்கள் கவலை அவங்கள வைத்துருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன், பயத்தில் இருக்கேன். ஐ எம் திங்கிங் ஐ எம் ashamed in front of my friends, relations. No, instead of your shame, God will honor you, give you fame and honor. He will fulfill your needs. கட்டாயம் செய்வார். இன்று நாம் தியானிக்க இருக்க வேத பகுதி மத்தேயு 6:27. அதில் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுகிறதுனால, சோகமாக இருக்கனால உங்களால் என்ன பண்ண முடியும்? ஏன் சோகமாக இருக்கீங்க? சோகமாக இருந்துட்டா, நம்ம சோகமாக இருந்து நம்ம கவலையை சோகத்தை ரியாக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு காமிச்சிட்டா நம்ம பிரச்சனை மாறிடுமா? மாறாது. அந்த சோகத்தை எடுத்து ஆண்டவர் மேலே வைங்க. இந்த சோகத்தை உங்கள் மேலே வைக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் தான் பார்க்க தேவன், நீங்கள் தான் எங்களை படைச்சிங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், நீ சர்வ வல்லமை உள்ளவர், உம்மால் கூடாத கொண்டு மேலே இந்த கவலை உங்கள் மேலே வச்சுறேங்க. கவலைப்பட வேண்டியது நீங்கள் ஏசப்பா. நான் ஏன் கவலை பண்ணேன்? எனக்கு கவலை போகிறனால என்ன பண்ண முடியும்? எனக்கு தானே நஷ்டம், எனக்கு தானே கஷ்டம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் குழந்தைக்கு, என் மனைவி, கணவன், பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், சகோதர சகோதரி அற்புதம் நடக்கணும், என் சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், முன்னேறி போகணும். ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அதை செய்வார். அதை காட்டிலும் விசுவாசமாக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இதை செய்வார் ஆண்டவர்னு அவர் கவலைப்படாதீங்கன்றாரு. Do not worry, do not be anxious about tomorrow. நான் உனக்கு போஷிக்கிறேன்றாரு. அடுத்தது, காட்டு புஷ்பங்களுக்கு என்ன உடுத்தி வைக்கலான்னு அவருக்கு தெரியுது, அதை உடுத்தி வைக்கிறாரு. அப்போ அதை காட்டில் நீங்கள் விசேஷம் இல்லையா? காட்டு புஷ்பங்களுக்கு அவர் உடுத்தி வைக்கிறாரு, அதிக நிச்சயம்னா உங்களுக்கு அவர் உடுத்தி வைக்கிறது நிச்சயம் இல்லையா? என்ன உங்களுக்கு வேணும்? கிறிஸ்மஸுக்கு என்ன வேணும்? என்ன செய்யணும்? என்ன ட்ரெஸ் வேணும்? உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் பண்ணணும்? எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பார். அதனால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கவலைப்படுறது என்ன? இன்றைக்கி ஈவினிங் நடக்கும், நம்ம குடும்ப எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. உலக பொருளுக்காக நான் கவலைப்படுகிறது தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட உங்கள் பாரத்தில் வச்சுருங்க. டூ நாட் பி ஆன்சைஸ் about tomorrow. உங்கள் ஆன்சைட்டியை கர்த்தர் மேலே வச்சுருங்க. அவர் காட்டு புஷ்பங்களுக்கு அவர் உடுத்தி வைக்கிறாரு, பறவைகளுக்கு, காகங்களுக்கு அவர் போஷிக்கிறாரு. நீங்கள் விலையேறப்பட்டவங்க, யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. ஆண்டவருக்கு நீங்கள், கர்த்தருக்கு நீங்கள் ஸ்பெஷல். அதனால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உங்களை மகிழ்வோடு வாழ வைப்பார். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகும். இதை பார்க்குறவங்க சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், திடீர்னு பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவங்களை தேவைகளை சந்திப்பார். கர்த்தரோட ஆசீர்வாதம், கர்த்தரோட மகிமை, கர்த்தரோட வல்லமை உங்கள் மேலே இறங்கும். அவர் கிருபை, தயவு இறங்கும். பெரிய காரியத்தை செய்வார். எல்லாத்தையும் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. தேவையில்லாமல் எந்த முடிவும் எடுக்காதீங்க. கவலைப்படாதீங்க. கடன் வாங்காதீங்க. எல்லாத்தையும் அவர் கடன் கொடுக்கிறவங்க மாற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். வானத்து பட்சிகளை பார்க்கலாம், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கலாம். ஆண்டவரே, விலங்குகளை பார்க்கலாம், மிருகங்களை பார்க்கலாம். ஆண்டவரே, காட்டில் இருக்க, நாட்டில் இருக்க, பூமியில் இருக்கிற, நிலத்தில் இருக்கிற, கடலில் இருக்க, ஆழத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அவர் போஷிக்கிறாரு. அவர் தான் போஷிக்கிறாரு. நமக்கு அவர் போஷிக்க மாட்டாரா? பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல் டு காட் ஜீசஸ். அவர் நிறைவேற்றுவார். உங்களை வாழ வைப்பார். உங்கள் இருதயம் பூரிக்கும், மகளும். இதை பார்க்க ஒவ்வொருத்தரும், அவர் குடும்பமும் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவைகள் சந்திக்கப்பட்டு, நித்திய பிதா உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.